இந்த டோர்னமெண்டோட செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கல்லாலங்குடி விசஸ் முத்துப்பட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தமிழ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பாண்டியோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே லெஃப்ட் மாதிரி போனார். 1 பவுன் சொல்லியிருக்காங்க. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். கரெக்டாக ஆட பார்த்தாரு. நல்ல டேக்கன். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் தமிழ். அவரோட விக்கெட் இங்கே ஃபஸ்ட்டு பால்லே எடுத்து கொடுத்துருக்காரு. பாண்டி இங்கே செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. 2 பேட்ஸ்மேனாக பாலா. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸாக பால் வேகமாக போய்க்கிருக்கு. ஃபீல்டரும் வேகமாக போய்க்கிருக்காங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா எக்ஸலண்ட்டான ஃபீல்டிங். அப்போ பவுண்டரி போகலை. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன் வந்த ஹரி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காரு. அதே பிளேஸ் இந்த மாதிரி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. பேக்கப் ஃபீல்டர் போயிருக்காரு. டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் போகும்போது மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். ஃபஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர். தெளிவான மீட் இல்லை. அங்கே ஃபீல்டர் பாண்டி ஒரு ரன் விட்டாங்க. ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் மணி. சைக்கிளில் பாலா ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் பாண்டியை தாண்டி போயிருக்கு. ஒரு 6. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6ஓட பவுலரை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு பாலா. செகண்ட் ஒன் இந்த மாதிரி க்ளோஸ் வந்தார். சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. நான் சைக்கிள் சேஃபாக ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு. ஒரு ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சுருந்தாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல இடத்துல போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கையில் பட்டு வந்திருக்கு. நல்லா ஸ்டாப் போகிறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஸ்டாப். டாட் பால். 5 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் படம் ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பாண்டி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. பால் குத்தி பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சரியாக ஜட்ஜ் பண்ணி ஃபீல்டர் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் உடச்சி போட்டார். வெல் லெஃப்ட்டுக்கு போயிட்டார். பேட்ஸ்மேனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி சூப்பராக போட்டிருக்காரு பாண்டி. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் கேட்ச் ஆனு பார்த்தா கையில் பட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுண்டரிஸ் போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விட்டு தட்டியிருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. அவருக்கு ஒரு இன்ஜுரி. ஸோ போன மேட்ச்சில் ஆயிடுச்சு மணி. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கேப்பில் போயிருக்கு. 1 2 பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலைன்னா 2 ரன்னுக்கான ட்ரெயின் சொல்லும்போது தெளிவாக எடுத்திருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. 6. ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிக்கிருக்காரு பாலா. ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் படம் மணி. அப்படி பேட்ஸ்மேன் அந்த ஹரி ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரியான்னு பார்த்தா எஸ் பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் கேட்சுக்கான சான்ஸாக பாண்டி. நல்லா டேக்கன். நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு மணியில் ரெஸ்பான்சிபிள் ஆடிக்க இந்த ஹரி அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு மணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேக்கப் நல்லா பண்ணியிருக்காரு. டாட் பாலை பற்றி பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட்டுக்கு அப்புறம் பேக் டு பேக் 2 டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக விலகி போய் தட்டி விட்டு ஓடிருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலை ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினைப்பார் செட்டில்டு பேட்ஸ்மேன். ஸோ அதான் நடந்திருக்கு. 2 ரன் விட்டாங்க. லாஸ்ட் ஓவர் பட குமார் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்லோயரை தெளிவாக போட்டு ஓவருக்கு 35 அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் போட்டிருக்காரு குமார். 1 பால் ஒரு ஒயிட். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் பாண்டி பாலுக்கு வந்திருக்காரு. நல்லா டேக்கன். நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. குமார் எடுத்து கொடுக்குற 2வது விக்கெட். குமாரோட 5th ஒன். பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டரே இல்லை. பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபீல்டர் மெனக்கட்டாக பந்துக்கு போகலாம். பால் போகிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நல்லா ட்ரை பண்ணார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர். டார்கெட்டை நினைக்க போகிற பந்து கேப்பில் போயிருக்கா. கேட்ச் ஆன்னு பார்த்தா 2 ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. ஃபீல்டர் வந்தார். பட் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கல. 2 ரன் விட்டாங்க. ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 5 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க கொத்தமுத்துப்பட்டி. 5 டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக குமார். நான் சைக்கில் பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செந்தமிழ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு குமார். அவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி கண்ட்ரோல்டாக ஆனார்.
குயிக்கராக ஒரு ரன் போட்டாங்க. ஒரு ரன். பாலோட தேர்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் பாண்டி படுத்து போட்ட பாலை அங்கே அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டார் பாலோட வேகத்தை. பவுண்ட்ரி போகாது கண்டிப்பாக. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. ஒரு ரன்னோட. நெக்ஸ்ட் ஒன். அக்கைன் உடச்சி போட்ட பாலை இவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பால் எப்படி ஒரு பவுண்ட்ரி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி பவுண்ட்ரியா? எஸ், பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த ஓவரில் குமார் பதிவு பண்ணுற 2 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். வரைக்கும் போய் கட் பண்ணியிருக்காரு. கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. சீனியர் பிளேயர் கடைசி வரைக்கும் பாலை சூப்பராக வாட்ச் பண்ணி ஆடினார். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா 2 பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. 1 ரன். முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க கல்லாலங்குடி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸில் சூப்பராக ஏந்தி விட்டார். அங்கே ஃபீல்டர் தெளிவாக இப்போ தான் நிற்க வச்சார் கூப்பிட்டு செந்தமிழ். எக்ஸ்ட்ரா ஓவர் உள்ள ரன்னான்னு பார்த்தா ஐயோ சேஃபாக 2 ஃபீல்டர் இடிச்சுக்கிட்டாங்க. 1 ரன். செகண்ட் ஒன். போன பால் ஒரு வைட். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஒட்டச்ச பாலை தெளிவாக அடிச்சிருக்காரு. அங்கே பால் குத்தி பவுன்ஸ் ஆயிருமான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டார். கண்ட்ரோல் பண்ண முடியல. பவுண்ட்ரி. பாண்டி பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை இந்த மேட்ச்சில் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிள்ளையார் கையில் தான் போயிருக்கு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுற்றிக்கு எடுத்துருந்தாரு. உடம்புல தான் பட்டிருக்கு. பேக்கப் இல்லை தினேஷ் வந்துட்டார். அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. பாண்டி பேட்டில் இருந்து வர்ற ஃபஸ்ட்டு 6 யாஸ். ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. போன ஓவர் குமார் டேக் பண்ணால் இந்த ஓவரை பாண்டி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆடி இருக்காரு. ஓவர் பட பாலா ஃபர்ஸ்ட் ஒன். நம்மள தான் பட்டிருக்கு. குயிக்கராக 1 ரன்னுக்கான ட்ரை. கண்டிப்பாக நான் செகண்ட் ரனில் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அங்கே 1 ரன்னை 2 ஆக்கியிருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கான தேடலில் இங்கே 2 ஆயிருக்கு. போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. அம்பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தா டாட் பால். போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. ஒரு பவுண்ட்ரியான்னு பார்த்தா பிகைன் த ஸ்டம்பில் அங்கே தினேஷ் விரட்டி போயிருக்காரு. எக்ஸலண்டான ஸ்டாப். சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 3 ரன். ஸோ இப்போ சைக்கிள் பாண்டி இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸில் ஃபீல்டருக்கு முன்னாடியே குத்திருச்சு. 1 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸான பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிள்ளையார் இருக்காரு. டேரக்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. 1 ரன். 3 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போனார். விக்கெட் சொல்லியிருக்காங்க. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனந்த். பழைய ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பாலுக்கு பால் இருந்ததில் ரிமினி இருக்க 11 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். செகண்ட் ஒன். அகைன் அப் டு ஏக்கர். நல்ல கீப்பிங் தமிழ். டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காரு. பாலோட தேர்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். பால் குத்தி திரும்ப நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. போகிறேன். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் பாயிண்ட் லீஜனில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்ட்ரி விட்டாங்க. ஸோ இந்த முக்கியமான நேரத்தில் பவுண்ட்ரிலாம் ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். பவுண்ட்ரி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அகைன் சுவிட்சுக்கு எடுத்துருந்தாரு. டாட் பால். நல்லா கீப்பிங் தமிழ். லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை அடிச்சிருக்காரு. எட்ஜு மட்டுமாய் போயிருக்கு. 2 ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இந்த முறை த்ரோபா அடிச்சிருக்காரு. 2 ரன் விட்டாங்க. 12க்கு 12 அப்படின்னு இருந்த மேலே இப்போ 6 பாலுக்கு 5 ரன். எக்ஸலண்ட்டாக தான் போட்டிருந்தாரு ஆனந்த். அந்த பவுண்ட்ரி தேக்கி போட்டிருந்தா நிறைய 8-9 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். 5 ரன் அடிக்கணும். பவுலிங் போட சிவா ஃபுல் டாஸான பாலாக அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரிக்கான சான்ஸாக அங்கே ஃபீல்டர் எக்ஸலண்ட்டான ஸ்டாப். சூப்பராக ஸ்டாப் பண்ணார். 1 ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. உடச்சி போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கேட்ச் பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும்போது அந்த ஃபீல்டருக்கு சான்ஸே கிடைக்கலங்க. பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரியோட இந்த டோர்னமெண்ட்டில் 2வது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க கல்லாலங்குடி.